ஆகாயம் 2ஆம் அதிகாரம். எடுத்தீங்களா? பேஜ் நம்பர் 1090. ஆகாயம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், களஞ்சியத்தில் இன்னும் விதைதானியம் உண்டோ அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தங்க? இல்லைன்னு அர்த்தம். களஞ்சியத்துல என்ன இல்லையாமா? விதைக்கிறதுக்கு தானியம் இல்லை. அடுத்து சொல்றாரு, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. இவ்வளவு கனி தரல. சொல்றார், ஆனாலும் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்போதுமே ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார் என்பதை நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வேத வசனத்தின் அடிப்படையில் எப்போதும் தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கவே விரும்புகிறார். ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறப்பதையோ, ஒரு ஆடை இல்லாமல் இருப்பதையோ, நல்ல உடை உடுத்த முடியாம இருப்பதையோ, நல்ல வீடுல வாசம் பண்ணாம இருப்பதையோ, அல்லது எனக்கு இது கிடைக்காதா, கிடைச்சா பரவாயில்லையே அப்படிங்கிற ஏக்கத்தோட இருப்பதையோ தேவன் தன்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அப்படி விரும்புகிற தேவன் இல்லவே இல்லை. ஆனா இன்றைக்கு அநேக நேரங்களில் அப்படி ஒரு நிலை கிறிஸ்தவர்களாகிய நம்மிடையே காணப்படுகிறது. அப்படியானால் தேவன் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறாரே, என்று முதல் இன்று அப்படின்னு சொன்னா என்னங்க சொல்ல முடியுமா? இன்றுனா இன்னைக்குதாங்க. அப்ப இவ்வளவு நாளும் போன 10 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு இல்லையா? இன்னையில இருந்தா, இன்றில் இருந்தா, இன்று முதல் அப்படின்னா என்ன சொல்லுங்க? பாருங்க, ஒரு எங்க அம்மா சின்ன வயசுல, நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு ஓமை சொல்லி தந்திருக்காங்க. எப்படின்னா, ஒரு ஹோட்டல்ல ஒரு பையன் போய், அண்ணன் ஒரு 10 இட்லி வேணும் எங்க வீட்டுல இருக்கு, நாளைக்கு எங்க அப்பா காசு தருவாரு, கொண்டு தரேன். எப்படி? ஒரு 10 இட்லி வேணும், இன்னைக்கு கடன் வேணும். அதுக்காக கேட்குற. அவர் சொன்னாராமா, அங்க அந்த போர்டை பார்க்க, அங்க ஒரு போர்டு வச்சிருக்காரு. என்ன எழுதி வச்சிருக்காருன்னா, இன்று ரொக்கம் நாளை கடன். இன்று ரொக்கம் நாளை கடன். புரியுதா? ஹோட்டல்ல போய் கடன் கேட்கிறாரு, கடைக்காரன் அந்த போர்டை காமிக்கிறாரு, இன்று ரொக்கம் நாளை கடன். அப்ப பையன் நினைச்சான், அப்ப இன்னைக்கு காசு கொடுக்கணும், நாளைக்கு தான் கடன் தருவாரு, சரி நாளைக்கு சந்தோஷமா வர, இன்னைக்கு கடன் வாங்கிடலாம். நாளைக்கு பார்த்தா அந்த போர்டு அங்கேயே தான் இருக்கு, இன்று ரொக்கம் நாளை கடன். இவன் ஒரு வாரம் நடந்து பார்த்துட்டான். ஐயா, இன்னும் பக்கம் நாளைக்கு கடன் சொன்னீங்க, நாளைக்கு வந்தா இதே தான் வச்சிருக்கிறீங்க. அப்பதான் ஹோட்டல்காரர் சொன்னாராமா, நாளை என்றொரு நாள் இல்லை. நாளைக்கு ஒரு நாள் இருக்கா? திங்கட்கிழமை இருக்கு, இத்தனாம் தேதியும் இருக்கு, நாளைக்கு ஒரு நாள் இருக்கா? நாளை என்றொரு நாள் இல்லை. நாளைக்கு நான் மனம் மாறிடுவேங்க. எந்த நாளை? நாளைக்கு ஒரு நாளே இல்லையே. நாளைக்கு நான்
பாவத்தை விட்டுருவோங்க. நாளைக்கு ஆண்டவர் சொல்றதை கேட்கிறேங்க, நாளைக்கு நான் வேலைக்கு வரேங்க, நாளைக்கு நான் தரேங்க. அது எல்லாமே என்னது? இல்லாதத சொல்லிட்டு இருக்கிறீங்கப்பா. அப்படி ஒண்ணே கிடையாது. நாளை என்று இல்லை. அப்ப இன்று, அதுதான் இன்றுதான் இருக்கிறது. நாளைக்கு ஒருவேளை நான் இருப்பனா என்பதே தெரியாது. நாளைக்கு எனக்கு உயிர் இருக்குமா என்பதே எனக்கு தெரியாது. அதனாலதான் வேதம் நாளை ஒரு நாள் இல்லை, இன்று மட்டும்தான் இருக்கிறது, இன்று மட்டும்தான் உங்களுடையது. இப்ப நீங்க கேட்கிறதுதான், கேட்கிற நேரம் தான். கர்த்தருடைய வார்த்தையை எப்பொழுது கேட்கிறீர்களோ அதுதான் இன்று. எப்ப ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரோ அதுதான் இன்று. இப்படி நிறைய இன்று தாண்டி போயிடுச்சு. ஆனால் மறுபடியும் அவர் இரக்கம் உள்ளவராய் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு நீங்க அவருடைய சத்தத்தை கேட்டால் அல்லது இன்று அவருக்கு நீங்கள் செவி கொடுத்தால் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னிலிருந்து பாருங்க, நாம என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு வேலை செய்து நாளை சம்பளத்தை வாங்கிக்கோன்னு சொல்லுவோம். ஆண்டவர் அப்படி இல்லை. நாம் எப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டு மனம் இருக்கிறோமோ அப்பவே ஆசீர்வாதம் ஸ்டார்ட். நாம் இன்றைக்கு சிறுமைப்பட்டவர்களாக கிறிஸ்தவ ஜனங்கள் இன்றைக்கு அநேக இடங்களிலே பாருங்க, அநேக போதகர்கள் கூட திகைப்போட காணிக்கப்பட்டு கிடைக்குமான்னு எப்படி இருக்காங்க? அப்படி கூட ஆண்டவர் இருக்க வைக்கிறது இல்லையா? தேவன் நம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அவர் ஒரு நிபந்தனையோட தான் என்ன செய்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். நமக்கு ஒரு நிபந்தனையோடு கூட தான் ஆசீர்வாதத்தை. சரி, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல நமக்கு உடனே என்ன தோணுது? மனசுல நமக்கு என்ன தோணுது? நான் இப்ப சொன்னது போல உலக பிரகாரமான காரியங்கள், ஆசீர்வாதங்கள். அது இல்லையா அப்படின்னா ஆமா உண்டு. ஆனால் ஆசீர்வாதம் இரண்டு விதமாக தேவன் நம் முன்னே வைக்கிறார். உலக மனிதன் ஒரு ஆசீர்வாதத்தை தான் சொல்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல சாத்தான் அவரை உயர்ந்த மலையின் மேல கொண்டு போய் உலகத்தின் அந்த ராஜ்யங்களுடைய மகிமையெல்லாம் காண்பித்து என்னை சாஸ்தாரமா விழுந்தா இதெல்லாம் உங்களுக்கு தருவேன், உமக்கு தருவேன் என்று சொல்ற. இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் தவறான பாதையிலே, தவறான வழிகளிலே செல்லும் போது ஆசீர்வாதங்கள் சில நேரங்களிலே கிடைக்கிறது உண்மைதான். நேற்று தினத்துல நம்முடைய நாங்க வீட்டுல பேசிட்டு இருந்தோம். மனைவி சொன்னாங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் ஆசீர்வாதமா இருப்பாங்க அப்படின்னு இல்லையே. நிறைய உலக பிரகாரமான மனுஷன் கூட நல்ல கோடிகளை வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு. யோபு சொல்லுகிறார், துன்மார்க்கனுடைய வீட்டிலும் பொக்கிஷங்கள் உண்டு. ஆனா அந்தந்த பொக்கிஷத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய, தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய வீட்டில் இருக்கிற பொக்கிஷத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இன்னைக்கு பாருங்க, துன்மார்க்க அல்லது உலக பிரகாரமான தேவனை அறியாத இன்றைக்கு நிறைய பிரதமர்களும் மந்திரிமார்களும் வீட்டுல பொக்கிஷம் இருக்கு. அந்த பொக்கிஷத்தினால அவங்களுக்கு என்ன இருக்கு? எப்போதும் பயம்தான் இருக்கு. இன்னும் நிறைய பேர் பாருங்க, பொக்கிஷம் இருக்கிறதுனால பயங்கரமான பலப்படுத்து, செக்யூரிட்டி தேவை, நாய் தேவை, அது தேவை, இது தேவை, எல்லாம் நிறைய தேவை இருக்கு பாருங்க. ஆனாலும் சந்தோஷம் இல்லை, ஆனாலும் சமாதானம் இல்லை. ஆனா ஆண்டவர் நமக்கு தருகிறது இரண்டு விதம். எப்போதும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது என்பது இரண்டும் அது குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஒன்று இம்மைக்குரிய ஆசீர்வாதம்.
பாருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் குறித்து நாம் இங்கே வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே பாருங்க, ஆகாய தீர்க்க தரிசனம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்களா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று, இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, முந்தின ஆலயத்தினுடைய மகிமை ஆசீர்வாதம் எதை குறிக்கிறது என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இது காண்பிக்கிறது. ஆலயம் சாலமோன் கட்டின தேவாலயம் எப்படி இருந்துச்சு பாருங்க, ரொம்ப மகிமையா இருந்துச்சு. அப்படியே ஜனங்கள் எல்லாம் வியந்து போனாங்க. அது மட்டுமல்ல, அந்த தேவாலயத்திலே கர்த்தருடைய மகிமை வந்து இறங்கினது. அங்கே ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பினது. அது மட்டுமல்ல, அந்த ஆலயத்துக்கு நேராக முகத்தை திருப்பினாலே போதும், சிறைப்பட்டு போன ஜனங்கள் அல்லது பாவத்திலே பின்வாங்கி போன ஜனங்கள் அல்லது விக்கிரகாராதனைக்கு நேராக போன ஜனங்கள், அவர்கள் ஒரு தேசத்திலே அடிமைப்படும் பொழுது அல்லது தாங்கள் சிறுமைப்படுத்தப்படும் பொழுது அந்த ஆலயம் இருக்கிற திசைக்கு நேராக தங்கள் முகத்தை திருப்பி, ஆண்டவரே இவரை மன்னிச்சிருங்க என்று சொன்னால் போதும், அப்பொழுதே அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆனா இங்க சொல்றாரு பாருங்க, அதை கண்ட முந்தின ஆலயத்தின், அது 3ஆம் வசனமா, 3ஆம் வசனத்தை படிங்க. இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களே, இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே நீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாத போல் காண்கிறது அல்லவா? பாருங்க, முந்தின ஆலயத்தின் மகிமை, முந்தின ஆலயம் இடிக்கப்பட்டது. இப்போ ஆலயத்தை கட்டுவதற்கு அங்கே இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆலயத்தை கட்டலாம் என்று சொல்லி கொஞ்சம் கட்டுறாங்க. அப்பதான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்த்தவங்க இதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? சாலமோன் ஆலயம் எப்படி இருந்துச்சு, அங்கே கர்த்தருடைய மகிமையே இருந்தது. ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா. எந்த பிந்தின ஆலயம்? நாமே அந்த ஆலயம். எப்படிங்க? சாலமோன் கட்டின எருசலேமிலே கட்டின தேவாலயம் இல்லை. இப்பொழுது நாம் தான் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தின் முதல் பகுதி, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் முதல் பகுதி, இந்த ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும். எப்படி பெரிதாக இருக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, தன்னுடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாய் மாற்றி வைத்திருக்கிற நீங்கள், உங்கள் இதயத்துல அந்த ஆலயம் என்னங்க ஆலயம்? இங்கே இருக்கிற சமாதானமும், இங்கே இருக்கிற நம்பிக்கையும், தைரியமும், மகிழ்ச்சியும் எங்கேயுமே இல்லை. அதுதான் சொல்றாரு பாருங்க. இந்த என்ன சொல்றாரு பாருங்க, பெரிதாயிருக்கும் விஷயங்களை சொல்கிறார், இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். இங்க என்ன செய்வாரு தேவன்? சமாதானத்தை கட்டளையிடுகிறார். உங்களுடைய இருதயங்களே சமாதானம் இருக்கா? நாம் இதை தேவனுடைய ஆலயமாக மாற்றி வைத்திருப்போமே, ஆனால் இங்க என்ன இருக்கும்னா பெரிய சமாதானம் இருக்கும். இங்க பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்க எப்படி வச்சிருக்கீங்க இத? இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறதா? இந்த ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறதா? சமாதானம் பெரிதாக இருக்கும். பாருங்க, இங்கே லூக்கா 19ஆம் அதிகாரம், இன்று முதலாவது ஆசீர்வாதம் என்னவென்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதை குறித்து நம்ம அதிகமா போக வேண்டாம், நிறைய ஆழத்துக்குள்ளே போக வேண்டியது. பாருங்க, நாம் இதை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டியதாக இருக்கிறது. இது தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறது. அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8-9 வசனம்.
நின்று கர்த்தரை கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறார். பாருங்க, இன்றைக்கு என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் எப்பொழுது கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறீர்களோ, கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் எப்பொழுது செவி கொடுக்க தொடங்குகிறீர்களோ, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை எப்பொழுது அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அதுதான் இன்றைக்கு. இன்று முதல் ஆசீர்வாதம். நீங்க எப்போ உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ அன்றிலிருந்து ஆசீர்வாதம் தான். உங்களுக்கு இறங்கு முகம் இல்ல, ஏறு முகம் தான். தேவன் உங்களை படிப்படியாக உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனா நாம என்ன செய்யறோம்? எப்படி இருக்கிறோம்? நமக்கு ஆசீர்வாதம் தேவை, ஆனால் நாம் அதுக்கு என்ன குறுக்கு வழின்னு பார்க்கணும். ஆசீர்வாதத்தை பற்றி வேற ஏதாவது குறுக்கு வழி இருக்கா? ஆண்டவருடைய பிள்ளையாவும் இருக்கணும், ஒரு தோற்றமாவும் இருக்கணும், ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதமும் வேணும், ஆனா அது குறுக்கு வழியிலே இருக்கணும். இன்னைக்கு அநேகர் பாருங்க, டிஎன்பிசின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாதான் வேலை கிடைக்கும். நிறைய பேர் வேலை வேணும், யாரா எக்ஸாம் எழுதக்கூடாது, வேற யாரையாவது வச்சு எது செய்யணும், எக்ஸாம் எழுதணும். அது சாத்தியமா? அது சரியா? அது கிடைக்குமா? அது தண்டனைக்குரிய குற்றம். அதுபோல இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும், ஆனா அவர் நமக்கு காண்பித்திருக்கிற அந்த வழியிலே போய் ஆசீர்வாதத்தை பெறாம குறுக்கு வழியாய் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி செய்பவர்கள். அதுக்கு என்னெல்லாம் சொல்றாங்க? என்னெல்லாம் குறுக்கு வழி இருக்கோ அந்த குறுக்கு வழி எல்லாம் என்னன்னு பார்க்க. இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்வது என்னவென்றால், இன்று அங்கே எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாய். அங்கே கோபம் ஊற்றினது போல, உங்கள் பிதாக்கள் செய்தது போல நீங்க என்ன செய்யாதுங்க, கோபம் ஊட்டாதீர்கள். அங்கே யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம், யாத்திராகம் 14, 13, 14 வசனங்களை அங்க ஒரு வசனம் அழகா சொல்றாரு. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பாருங்க, நமக்கு விரோதமாய் அல்லது அது நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம், பாவமா எடுத்துக்கலாம், வியாதியா எடுத்துக்கலாம், அல்லது வறுமையை கூட எடுத்துக்கலாம், எந்த ஆசீர்வாதம் எடுத்துக்கலாம், எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை இன்னைக்கு பார்ப்பீங்க. எப்போ? அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும், அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவிசாய்க்கும். அங்க சொல்றாரு பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகம் 32ஆம் அதிகாரம் 29வது வசனம், 32, 21. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும்
விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன் என்றார். இங்க பாருங்க, இங்க என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தந்தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாக இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று சொல்லியிருந்தான். இதை இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்றதுன்னா, மகன் சகோதரன் என்று பார்க்காம நீங்க ஆண்டவருக்கு ஏற்றபடி செயல்படுங்கள். பாருங்க, நீங்க வேற எதையுமே சூழ்நிலையை பார்க்க கூடாது. மகன் சகோதரன் என்று பாராது நீங்கள் செயல்பட்டு அவருக்காக இன்று உங்களை அர்ப்பணம் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வரும் என்று சொல்லுங்க. பாருங்க, வேற எந்த சூழ்நிலையும் பார்க்க கூடாது. கர்த்தரை மாத்திரம் பார்க்க சொல்றார், தேவனை மாத்திரம் பார்க்க சொல்றார். ஆனா அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம், தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனா செயல்பாடு என்ன இல்லை, அப்படி இல்லை. பாருங்க, ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 106 அங்க என்ன சொல்றாரு? 8ஆம் வசனம் 8 முதல் 10 வரைக்கும், 2-3 பட்டணங்களில் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தண்ணி தாகம், தண்ணி நீங்க குடிக்கிறதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைகிறாங்க. ஆனாலும் ஆண்டவருக்கு திரும்பல. ஆண்டவரே, ஆண்டவருடைய ஜனங்கள் தான், தங்களுக்கு தாகம் தீர்க்க வழி இல்லை, அங்கேயும் இங்கேயும் அலைகிறாங்க. ஆனாலும் என்ன செய்யமா கர்த்தரிடத்தில் திரும்பவில்லை. அடுத்த வசனம், கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் உங்களை தண்டித்தேன், உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது. ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். பாருங்க, ஆசீர்வாதம் இல்ல வீட்டுல. பாருங்க, சம்பாதிச்சுட்டு வந்தாலும் எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் நீங்க ஏன்கிட்ட வர மாட்டேங்கிறீங்க. ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு ஆண்டவரத்துல வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் வருத்தப்படுறாரு. பாருங்க, அடுத்த வசனம், எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன், உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொண்டேன், உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன், ஏற பண்ணினேன். ஆகிலும் பாருங்க, என்னென்னமோ ஆண்டவர் அனுப்பி, கொள்ளை நோயை கொரோனா அனுப்பி பார்க்கிறாரு, மோசமான ராஜாவை தந்து பார்க்கிறாரு. ஆனா நம்ம மாற மாட்டேங்கிறோம். ஆனா என்ன செய்யணும்? ஆண்டவரே, கொள்ளை நோயை மாட்டேங்க. இப்ப கொள்ளை நோய் அனுப்பினதே உன்னை மாத்துறதுக்கு தான், நீ உணர்வடைகளாய் இருந்துதான். ஆனா நீ உணர்வடையாம ஆண்டவரே கொள்ளை நோயை கொரோனான்ட்டு என்ன செய்யணும்? கொரோனாவுக்காக ஜபம். அடுத்தது வாலிபரை பட்டயத்தினால கொண்டேன், அதுக்கு நம்ம உடனே என்ன செய்வோம்? இப்படிப்பட்ட சம்பவங்கள் தேசத்திலே நடைபெறாமல் இருக்கும்படிக்கு திறப்பிலே நாம் நிற்போமாக. உங்களை சரி பண்றதுக்கு தான் அவனை கொன்னேன். ஆனா நீ மாற மாட்டேங்கிற. அப்பயும் என்ன செய்வோம்? ஆண்டவரே, அந்த மதவெல்லாம் செய்யாதுங்க, ஆண்டவரே அப்படியெல்லாம் செய்யாதுங்க ஜபம். இன்னும் என்னென்னமோ கலவரங்களை உண்டாக்குகிறார், மோசமான ராஜா. ஆண்டவரே, அந்த ராஜா எங்களுக்கு வேண்டாம்,
எப்பா நீ மனம் திரும்பத்தான் ராஜா கொடுத்த உனக்கு. நீ சபையில ரொம்ப அநியாய அக்கிரமம் பண்ற. ஜனங்களை நியாயமானபடி தேவனுடைய வார்த்தையை நீ பேசவில்லை. நீ உனக்கு தகுந்த மாதிரி ஜனங்களை போக்கியப்படுத்துற மாதிரி சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசுன. அதனால உனக்கு ஆளுநர் அனுப்புறேன். ஒழுங்கா உண்மையா இல்ல சபையை ஒழுங்கு பண்றியா? அப்ப உடனே அடுத்த ஜெபம் என்ன? அப்பயும் நாம் என்ன திருத்திக்கல. அப்ப என்ன ஜெபம்? ஆண்டவரே இப்படி சபைய உன்னை திருப்பிப்பான்னு தான் ஆண்டவர் எல்லாம் அனுப்புறாரு. திரும்பல. நீ என்னிடத்தில் திரும்ப மாட்டேன். என்ன பண்ணாலும் அவரிடத்திலே திரும்ப மனமில்லை. இன்னைக்கு நம்முடைய நிலம் அப்படி இருக்கா? நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி நாம் ஒரு ஒரு எனக்கு கிடைக்காதான்னு ஏங்கி நிற்கிற அளவுக்கு நமக்கு நிலை இருக்கா? அப்படி இருந்தா இன்னைக்கு நாம் நம்மை அவருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்ப வேண்டும். பாருங்க, அந்த 5ஆம் அதிகாரம் ஆமோஸ் 5:4 அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். 4வது வசனம் அதேதான். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். பாருங்க, ஆண்டவர் அவரை தேட சொல்றாரு, அவருடைய சமூகத்தில் வர சொல்றாரு. ஆனா அதை மட்டும் நாம செய்ய மாட்டேங்கிறோம். மீதி எல்லாத்தையும் செய்கிறவர்களா இருக்கிறோம். நாம் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் இன்றைக்கு அவருடைய சத்தத்தை நாம் கேட்க நம்முடைய செவிகளை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்க, அப்பொழுதுதான் அங்கே ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அங்கே சொல்லுகிறார், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயரமான இடத்திலே வைத்து பார்க்கதான் ஆசைப்படுகிறார். அவர் நம்மை ஒருபோதும் கீழே வச்சு பார்க்கறதுக்கு ஆசைப்படல. நம்மை உயர்வான இடத்திலே வைக்க தேவன் வாஞ்சிக்கிறார். ஆனால் அவர் சொல்வதெல்லாம் என்னை தேடுங்கள் அப்பொழுதுதான் பிழைப்பீர்கள். ஆனா நாம் அவரை தேடுகிறவர்களாய் இருக்கிறோமா? நாம் வாக்கியமுள்ள சந்ததியாய் காணப்பட வேண்டுமே. ஆனால் இந்த பூமியிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் காணப்பட வேண்டுமே. ஆனால் சமாதானத்தோடு நாம் வாழ வேண்டுமே. ஆனால் நாம் சுகமாய் நாம் நித்திரை பண்ண வேண்டுமே. ஆனால் நாம் தேட வேண்டியது கர்த்தரையே. அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தால் மாத்திரமே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் இன்று முதல் நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய ஆசீர்வாதங்கள் தங்கும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். தேவன் நம்மை ஒருபோதும் சிறுமைப்படுத்த விரும்பவில்லை. அவர் நம்மை உயர்த்தவே மற்றவர்களுக்கு முன்பதாக சங்கீதக்காரர் சொல்வார், என் பகைஞருக்கு விரோதமாய் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த இருக்கிறேன், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், தேவன் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தான் நம்முடைய வாழ்க்கையை தர அவர் வாஞ்சிக்கிறார். அவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டியது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.